ஹாய் வியூவர்ஸ், இது ஒரு கார்டனிங் ரிலேட்டட் வீடியோ. எப்படி வீட்லேயே நம்ம கொத்தமல்லி வளர்த்தலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இப்போ எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே பெஸ்டிசைட்ஸோடு தான் மார்க்கெட்டுக்கு வருது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொந்தமாக விளைய வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு பழைய பிளாஸ்டிக் ட்ரேயை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதை யூஸ் பண்ணுங்கள். வீட்டு யூஸ்க்கு வச்சுருக்கிறத வண்டு வராமல் இருக்கிறதுக்காக வறுத்து வச்சுருப்போம், ஸோ அதை யூஸ் பண்ண வேண்டாம். கொத்தமல்லியை கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே ஒரு பேப்பரில் வச்சு கல்லை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. ட்ரேயில் மண் எடுத்திருக்கேன். ரொம்ப குழக்குழன்னு இருக்க மாதிரி வேண்டாம். அதில் அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோ க்ளோஸாக போடுறதுக்கு ரீசன் அப்போ தான் கொத்தமல்லி வர்றப்ப நெருக்கமாக வளரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அப்புறம் அது மேலே ஒரு லேயர் மண் போட்டுக்கோங்க. சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு டெய்லி தண்ணி தெளித்து விடுங்க. காய விட்டுறக்கூடாது. மற்ற செடி மாதிரி கொத்தமல்லி சீக்கிரமாக வராது. அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 days ஆகுது எடுக்கும். இது 9th டே எடுத்தது பாருங்கள், ஓரளவுக்கு முளைச்சிருக்கு. டெய்லி இதில் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க. இது 15th டே எடுத்த வீடியோ. இது 18th டே. பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளோஸாக வந்திருக்குன்னு. இது 20 டேஸில் எடுத்தது. பார்த்தீங்களா, நல்லாவே வளர்ந்துருச்சு. நான் யூஸ் பண்ணது நாட்டு கொத்தமல்லி, ஸோ ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஹைப்ரிட் யூஸ் பண்ணால் நல்லா பெருசாகவே வளரும். இதை நான் இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோதான். ஈஸியாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு குட்டி கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video. For more videos, please subscribe to my channel. See you in next video. Have a nice day.